அனைவருக்கும் வணக்கம். டிஆர்பி, நெட், செட், டிஎன்பிசி போன்ற தேர்வுகளுக்கு பயன்படும் வகையில் இன்று நாம் காண இருக்கின்ற தலைப்பு உலா. பொதுவாக சிற்றிலக்கியங்களுக்கு இலக்கணம் கூறக்கூடிய நூல் பாட்டியல் நூல்கள்தான். அந்த பாட்டியல் நூல்களில் பிரபந்த மரபியல் தான் முதலாக 96 வகையான சிற்றிலக்கியங்கள் என வகைப்படுத்தியது. அந்த 96 வகையான சிற்றிலக்கியங்களில் ஒன்றுதான் உலா. உலாவிற்கான இலக்கணத்தை ஊரோடு தோற்றமும் உரித்தென மொழிப வழக்கொடு சிவணிய வகைமையான என்று தொல்காப்பியம் இதற்கான இலக்கணத்தை வரையறை செய்கிறது. தமிழில் முதல் உலா என்று பார்த்தோமானால் திருக்கைலாய ஞான உலா. இதுதான் ஆதி உலா என்றும் அழைக்கப்படுகிறது. திருக்கைலாய ஞான உலாவினுடைய ஆசிரியர் என்று பார்த்தோமானால் சேரமான் பெருமான் நாயனார். சேரமான் பெருமான் நாயனாரின் இயற்பெயர் களற்றறிவார். பொதுவாக பேதை முதல் பெதும்பை வரை இருக்கக்கூடிய 7 பருவ பெண்களும் தலைவனானவன் வீதியில் உலா செல்கின்ற போது அவனை பார்த்து காதல் கொள்வதே உலாவினுடைய இலக்கணம். இந்த உலாவிற்கு வழங்கக்கூடிய வேறு பெயர்கள் என்று பார்த்தோமானால் பவனி, பவனியுலா, உலாப்புறம், உலாமாலை, பெண்பாற் கைக்கிளை என பலவாறு அழைக்கப்படுகிறது. தலைவனானவன் வீதியில் உலா செல்கின்ற பொழுது அவனை பார்த்து காதல் கொள்ளக்கூடிய அந்த 7 பருவ பெண்கள் யார் யார் என்று பார்த்தோமானால் பேதை, பெதும்பை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, பேரிளம்பெண். அதாவது 5 வயதிலிருந்து 7 வயது வரை உடைய பெண் பேதை, 8 வயதிலிருந்து 11 வயது வரை உடைய பெண் பெதும்பை, 12 வயதிலிருந்து 13 வயது வரை உடைய பெண் மங்கை, 14 வயதிலிருந்து 19 வயது வரை உடைய பெண் மடந்தை, 20 வயதிலிருந்து 25 வயது வரை உடைய பெண் அறிவை, 26 வயதிலிருந்து 32 வயது வரை உடைய பெண் தெரிவை, 33 வயதிலிருந்து 40 வயது வரை உடைய பெண் பேரிளம்பெண் என்று அழைக்கப்படுகின்றனர். இவற்றைப் போல ஆண்களுக்கான 7 பருவங்களையும் நாம் காண முடிகிறது. பாலன், மீலி, மறவோன், திறவோன், காளை, விடலை, முதுமகன். அதாவது 7 வயது வரை உடைய குழந்தை பாலன் என்றும், 10 வயது வரை உடைய குழந்தை மீலி என்றும், 14 வயது வரை உடையவர்களை மறவோன் என்றும், 15 வயது வரை உடையவர்களை திறவோன் என்றும், 16 வயது வரை உடைய இளைய காளை போன்றிருக்கக்கூடிய இளைஞனை காளை என்றும், 30 வயது வரை உள்ளவர்கள் ஆண்மகனை விடலை என்றும், 30 வயதுக்கு மேற்பட்டோரை முதுமகன் என்றும் அழைக்கின்றனர். பெண்களினுடைய 7 பருவங்களில் பெதும்பை பருவத்தை பாடுவது மிக கடினம் என்று குறிப்பிடுகின்றனர். இதைத்தான் ஔவையாரும் பேசும் உலாவிற்கு பெதும்பை புலி என குறிப்பிடுகின்றார். பாட்டுடை தலைவனினுடைய 10 உறுப்புக்கள், அதாவது பாட்டுடை தலைவனானவன் வீதியில் உலா செல்கின்ற பொழுது அவனுடைய சிறப்புகள் எல்லாம் பேசப்படுகின்றது. அதில் பேசப்படக்கூடிய அந்த 10 உறுப்புக்களை தசாங்கம் என்பர். அந்த 10 உறுப்புக்கள் என்னவென்று பார்த்தோமானால் பெயர், நாடு, தலைநகர், மலை, ஆறு, அது அவன் அணியக்கூடிய மாலை, தார், ஊர்தி, தேர், படை, முரசு இவை போன்றவன. இவற்றின் அடுத்த பகுதியை அடுத்த காணொளியில் காணலாம். நன்றி.